இங்க இந்த பாட்டியோட புருஷன் இறந்து போனதுக்கப்புறம், அவங்க வீட்ல இருக்க பசங்கலாம் யார் வீட்டுக்கு கூட்டு போறதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. யார் சொத்த எடுத்துக்கிறதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா கேரளாக்கு போகணும்னு ஆசை. யார்ட்டயும் சொல்லாம பஸ் ஏறி கேரளாக்கும் போயிடுறாங்க. பஸ்ல வரும்போது ஃப்ளாஸ்க்க தொலைச்சிடுறாங்க. அவன் பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ளாஸ்க் தொலைச்சிட்டேன். வந்த இடம் எங்கன்னே தெரியல. பயமா இருக்கு. வந்து கூட்டு போடான்னு சொன்னா. என்னாலாம் கூட்டு போக முடியாது. உன்ன யார் அங்க போ சொன்னா? நீயே திரும்பி வான்னு சொல்லிடுறான். இவங்களும் போய் பஸ் எப்பன்னு கேட்டா அடுத்த நாள்னு சொல்லிடுறாங்க. இவங்க அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து சின்ன ஒரு வண்டியில ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு வரா. அந்த ஃப்ளாஸ்க்கை பார்த்துட்டு குட்டி பொண்ணு வந்து பிடுங்கிடுறாங்க. இவங்க கையில் வச்சிருக்க ஃபோட்டோ இருக்க இடத்துக்கு தான் இவங்க போயாகணும்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இந்த இடம் எனக்கு தெரியும், கொழுக்கு மலை தானே, மூணாரில் எல்லா இடமும் எனக்கு தெரியணும், இது எப்படி போகுதுன்னு கேட்குறாங்க. இது வந்து நாளைக்கு தான் போக முடியும்னு சொன்ன உடனே அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த பொண்ணு காசு வாங்கிட்டு ஒரு குளத்துல போய் காட்டுறா. அந்த குளத்துக்கிட்ட உட்காந்து ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அந்த குட்டி பொண்ணு கூடயே சேர்ந்து ஊரெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க. நைட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, என் புருஷனுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை, எனக்கு இங்கே இருக்க டீ பிளான்டேஷன்லாம் காட்டுறேன்னு சொன்னார், அவருக்கு டீனா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ புருஷனுக்காக தான் வந்தீங்களா, உங்களுக்காக தான் வரலன்னு கேட்கும்போது தான் இவங்களுக்கு யோசிச்சு பார்க்குறாங்க, நம்மளும் கொஞ்சம் வாழணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் அந்த கொழுக்கு மலைக்கு ஜீப்பில் அந்த குட்டி பொண்ணை ஏற்றி விட்டுறா. இவங்க காசு கொடுத்தா அந்த குட்டி பொண்ணு வேணான்னு சொல்லிடுறா. இவங்க சந்தோஷமாக அந்த வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு மேலே இவங்க நடந்து தான் போய் ஆகணும். போகிற வழியில் இவங்க காலெல்லாம் அடிப்படுது, அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு டைமில் அந்த கொழுக்கு மலை மேலே ஏறி அவங்க கையில் இருக்க ஃபோட்டோ இருக்க லொக்கேஷனையும் பார்த்துட்டு உட்காந்துடுறாங்க. அங்கே ஒருத்தன் வந்து டீ கொடுக்குறான். அந்த டீயை வாங்கி வச்சோடனே அந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஃபில் பண்ணவான்னு கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு வந்து காஃபி தான் பிடிக்கும், அதில் காஃபி இருக்குன்னு சொன்ன உடனே அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் தெரியுது டீ அவன் புருஷனுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச காஃபியை தான் ஃப்ளாஸ்கில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த இடத்துக்கும் அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க.